என்னடா ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன பண்றதா பேசும் இப்போ? ஐடியாலாம் எதுவும் இல்லாமா, நான் எடுக்கிற மார்க்கு எந்த காலேஜ் கிடைக்குதோ அந்த காலேஜ்ல சேர வேண்டியதுதான். ரோட்ல பசங்களோட சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? நியாயமா இல்லாம நான் அப்படியே பண்ணாலும் ஏதோ ஒரு கரெக்டான காரணம் இருக்கு, இல்லைன்னா நல்லா பண்ண மாட்டேன். இப்படி சொன்னா எப்படிடா? உனக்குன்னு ஒரு எய்ம், ஆம்பிஷன் ஏதாவது இருக்கணும்ல. இப்படி ரோட்ல போகும்போது வரும்போது எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திக்கிட்டு இருந்தேன்னா உன்னோட லைஃப் என்ன ஆகும்? மா, நான் தான் சொல்றேன்ல, நான் அந்த மாதிரி சண்டை எதுவுமே போட்டிருந்தாலும் அது கரெக்டான ஒரு ரீசன் இருக்கு. ரீசன் இல்லாமலாம் நான் சண்டை போட்டிருக்க மாட்டேன். அதே மாதிரி இந்த மார்க் விஷயத்தை பத்தி பேசாதீங்க. நான் என்ன மார்க் எடுக்கிறேனோ அதுக்கு ஏத்த மாதிரி காலேஜ்ல போய் நான் சேர போறேன். இதுல லைஃபை பத்தி யோசி, அது இதுன்னு வேற சொல்லிட்டு. டேய், அப்படி இல்லடா. சண்டை போட்டு என்ன பண்ண போறோம் சொல்லு? ஏதாவது யூஸ் இருக்கா? ஒன்றும் யூஸ் இல்ல. அதுக்கு பதில் நீ நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலைக்கு போய் ஏதாவது யூஸ்ஃபுல்லா பண்ணனா அதுல பிரயோஜனம் இருக்கு. Then only you can survive in this world. மா, சும்மா இருங்களேன். ஏன் இதை பத்தியே திருப்பி திருப்பி பேசிட்டு இருக்கீங்க? நான் ஸ்கூலை முடிச்சிட்டேன், என்னமோ பண்ணிட்டு போறேன், விடுங்க. சும்மா அதை பத்தியே திருப்பி திருப்பி பேசுறீங்க. நான் பேச வேணாம்னு சொல்லிட்டேன், திருப்பி பேசினா அதுல என்ன அர்த்தம்? இது பாருடா, நீ இப்ப இருக்கிற மாதிரிதான் நான் டீச் பண்ணிட்டு இருந்த டைமிங்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் இருந்தாங்க. ஆனா அவங்க லைஃப்ல நடந்த ஒரு விஷயம் தான் அவங்க லைஃபையே மாத்து போட்டுருச்சு. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்லாம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் தான்? அவங்க மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வருமா? யாருமா அந்த பசங்க? அவங்க மொத்தம் 6 பேர். முகமது, John, ஜான், Raju, ராஜு, Ranjit, ரஞ்சித், Matthew, Sriram. மேத்யூ, ஸ்ரீராம். ஹாய்டா. ஹாய்டா. என்ன மேட்ச் போடலாமா? போடலாம். எங்க டீம்ல 4 பேர் இருக்காங்க. எங்க டீம்ல சரி, ஓகே, ஈக்குவலா பெட்ஸ் போடணும். டாஸ் போட்டுடலாமா? போடு. டேல்ஸ். கேட்டோம். கிட்ஸ்ரா. ஓகே, கிறிஸ்டோ ஆடிங்க. டேய், நான் ஸ்ட்ரைக் ஆடுறேன். சிக்ஸாடா இது? ஃபர்ஸ்ட் ஒரு 20 போயிடுச்சு. எல்லா ஓவரும் அடிக்க பார்க்காத, 10 ரன் போதும் ஒரு ஓவர். வாடா வாடா வாடா. அவன் தான் அவுட் ஆயிட்டான்.
31. ஸ்கோர் எவ்வளோடா? 47. சரி ஓகே. நசன்டா நசனாடு டேய் அவன மாதிரி தேவையில்லாம ரன் ஓட்டிட்டு இருக்காரு சொல்லிட்டேன். ஸ்கோர் நல்லா இருக்கு, 52 அஷ்டம். ஏத்துற ஸ்கோர் வா, கடைசி ஓவர் தான் இருக்கு. போடு ஃபுல்லா கிரிக்கெட் இல்ல பாதி நூலு சிக்ஸ்டி ஒன் டு நீங்க ஓகேவா? யார் ஃபர்ஸ்ட் bowling பண்றா? நான் போட்டா ஹரி போடு. ராஜு நீ நாம பாக்கணும், நீ அங்க ரெண்டு கூட அப்படியே என்னடா பண்றீங்க?
இன்னும் எவ்வளோ அடிக்கணும்? 6.12 length தான். சரி ஓகே. எவ்வளோ? 12 போடு. சீரியஸா விடு. அந்த பாத்துட்டேன். வாடா. முக்கியமான விஷயம் சொல்லிடலாம். எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ண வர சொல்லு. ஹலோ, ஸ்ரீராம் எங்க இருக்க? நம்ம கிரவுண்ட் வெயிட் பண்ண நான் சரிடா நான் ஸ்ரீராம் சீக்கிரமா போயிட்டு வா. வாடா, அவன் பேரு சொல்றா எதுக்குடா வாசன? ஒரு முக்கியமான விஷயம்டா. இது எல்லாரும் வந்துட்டோம். உட்காரு. சரி அப்புறம் எது வர சொல்லிருங்க? மழை வேற. எல்லாம் வந்துட்டீங்க. ஜானும் ராஜும் எங்க? ஜான் வந்துட்டு தெரியல அவனுக்கு என்ன ஆச்சு, நான் ரிப்ளை பண்ணல. அதுக்கப்புறம் ராஜ் வந்துட்டு காலேஜ் ஐயோ, சரி ஓகே சொல்லட்டா. இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் தமிழ்நாடு டீமுக்கு செலக்ட் ஆயிட்டேன். பேச போறேன். கூடிய சீக்கிரம் தமிழ்நாடுக்கு ஆட போறேன். டேய் என்னடா சொல்றாங்க? என்னடா உண்மையாவா சொல்ற? ஆமாண்டா. ஏய் சூப்பர். டேய் சூப்பர். ஏய் வாங்கடா. ஏய் வீடு வைடா. தேங்க்ஸ். ட்ரீட் என்ன எல்லாரும் ஆர்டர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு சாண்ட்விச்டா. பிரெட் ஆம்லெட் மட்டும் ஒன்று போடுறோம். அப்புறம் மீட்டிங் ஆகும் மச்சதான். இந்த மாதிரி நேற்று ஜானும் ராஜும் வரல. உனக்கு ஒரு ஃபோன் பண்ணி பார்த்துருவோமா? சரி வெளியில சரி இது. கேக்குதாடா? சரி என்ன நேற்று வரவே இல்லை. நான் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எதுவும் கால் பண்ணாலும் எடுக்கலையா? என்னாச்சு? சரி அதெல்லாம் விடு. சரி நாளைக்கு ஈவினிங் வா, நம்ம பார்க்கு வந்துரு. ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் பேசணும். ராஜுவும் வரல, அவனையும் நான் கூப்பிடணும். அடுத்து வந்துடு நாளைக்கு. சரியா? சரி நாளைக்கு ஃபோன் பண்ண. பார்க் வந்துடுறான் மறக்காம. பிக்கப் பண்ணனா சொல்லி நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். பிஸியா இருந்தானா அவன், வர முடியலன்றான். நான் நாளைக்கு வர சொல்லிருக்கேன் பார்க்குக்கு. நீ எப்படி ஃப்ரீயா இருந்தா நீ பாரு. ராஜு வந்து கூப்பிடணும். ராஜுக்கு ஃபோன் அடிச்சு சொன்னாரு. ஹலோ, ஏய் ராஜு, ரஞ்சித் பேசுறேன். என்ன நேற்று எங்கேயும் ஆளே காணோம், எங்க போனீங்க? ஃபோன் பண்ணாலும் எடுக்கலையா? ஏதோ பிஸியா இருக்கேன்னு சொன்னியா? என்னாச்சு நேற்று? சரி ஓகே. அம்மாவுக்கு பரவாயில்லையா? சரி ஓகே. சரி நாளைக்கு நம்ம பார்க் வந்துரு. சரி அவள் முக்கியமான விஷயம் பேசணும். ஜானியும் கூப்பிட்டுருக்கேன். நீங்கள் 2 பேர் தான் வரல, அதனால தான் கூப்பிட்டுருக்கேன். மற்ற எல்லாரும் வந்துட்டானுங்க. நாளைக்கு வந்துடு மறக்காம. சரியா? பிக்கப் பண்ணனா ஃபோன் அடி, நான் வரேன். சரிடா. பை. வரானாடா? வரான்டா. நாளைக்கு பிக்கப் பண்ணா கூப்பிட சொன்னேன். கிளம்பலாமா? டைம் ஆயிடுச்சு. சரி ஓகே போலாம் வா, டைம் ஆயிடுச்சு.
இன்னும் 2 ஸ்டெப் அப்படியே. ஏய் ஹேய் ஹைடா கங்க்ராச்சுலேஷன். Thanks டா. ஆமா தேங்க்யூடா பெருமையா இருக்கு. பெருமையா இருக்கா? பெருமையா இருக்குல்ல? ஏன் சரி ஓகே எங்க சாப்பிட போலாம் வாங்க. சாப்பிட போலாமா? நீ எவ்வளவு வச்சிருக்க? என்கிட்ட காசே இல்லை. சரி ஓகே ஜிபே இருக்கு வாங்க பாத்துக்கலாம். என்னோட போ ஏய் சரி இரு, பேசிட்டு போலாம். சரி ஓகே போலாம். அப்புறம் ஜெஸ்ஸிலாம் வந்துச்சா? இன்னும் வரலடா, அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் வராம இருக்கு. எப்போ மேட்ச் ஏதாவது சொன்னாங்களா? இன்னும் 2 monthsனாங்க. ஜெஸ்ஸி இந்த வீக்ல வந்துருந்தாங்க. ஓகே 2 monthsல கேம்ப் இருக்கு. கேம்ப் முடிச்சோடனே மேட்ச் தான். அதுக்கு தான் மேட்ச் பிராக்டிஸ் யார் கூட பண்ணோம். அதெல்லாம் தெரியுமா? இன்னும் ஃபிக்சர்ஸ்லாம் வரலடா. சரி பிராக்டிஸ் ஆரம்பிச்சிட்டியா? பிராக்டிஸ் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்னும் கேம்ப் போயிட்டு இன்னும் கொஞ்சம் நிறைய பிராக்டிஸ் தேவை. தமிழ்நாடு டீம் வேற நிறைய அவனுக்கு என்னடா ஆச்சு உனக்கு? அதான் இருக்கான். நல்லா இருக்கானா? நம்ம எல்லாம் எப்பவுமே பேசுவோம், அவனா சைலண்டா இருக்கான். என்னடா ஆச்சு? சொல்லு. ஒன்றும் ஆட போனா சாப்பிடலாம். இல்லன்னு சொல்றா. சுடா உட்காரலாம், உட்காந்து பேசலாம். பரவாயில்ல பார்ப்போம். டேய் என்னன்னு சொல்லுடா. ஏய் ஃபோன் பார்த்துட்டு இருக்கியா? அவன் பேசிட்டு இருக்கேன். டேய் அவனா சொல்லி தொலைய மாட்டான். டென்ஷன் ஆகுது. நான் பேசணும்னா அவன்தான். என்னடா புரியல எனக்கு, என்ன பேசுறீங்கன்னா புரியல. என்னடா ஆச்சு? அது ஒண்ணும் இல்லை பார்ப்போம். டேய் என்னடா கேள்றா கேள்றா. அப்படியே அப்படியே இது மாதிரி கட்டுறா. என்னடா சொல்லிட்டு இருந்தா? என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு ஒன்றும் புரியல. சாவ போறான்டா. ஆமாண்டா போ சொல்றான் அவனை. பேசிட்டு இதுக்குடா கை வச்ச? உன்னை யார் அடிக்க சொன்னா? இப்போ பேசிட்டு தானே இருக்கும். தானே சொன்னா, அதுக்கே அடிக்கிற? இதோட அந்த தட் தான் உனக்கு வந்துட்டே இருக்கும். இந்த அடி தான் அப்புறம் மறக்க வைப்பேன். இப்போ நீ அடிச்சனால அவன் 4 பேர் தான் பண்ணிட்டானே, என்ன பண்ணுவேன்? போட்டுண்டா, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டான். சும்மா சாவ போறேன். டென்ஷன் ஒன்றும் ஆகாது. நானே டென்ஷன்ல இருக்கேன். சரி நீயும் சாவ போறேன்னா டென்ஷன் ஆகுமா ஆகாதா? ஓகேடா, அதுக்கே நீ அடிச்சதான் நான் கேக்குறேன். டேய் டென்ஷன் அடிச்சிட்டேன் அவ்வளவுதான். விடு. சாவ போறேன்னா சும்மாவா இருக்குது? டென்ஷன் தான் உனக்கு. நானே செலக்ட் ஆயிட்டேன்ற விஷயம் சொல்ல வரேன். இவன் சாவ போறேன்னா சும்மா டென்ஷன் தான் ஆக்கிட்டு இருக்கான். அதை அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அப்பனா யோசிக்க மாட்டான். இந்த அடியா போறோம் உனக்கு. விடு வா போனா நம்ம.
டேய் ஜனநாயகன் ரிலீஸ் ஆண்டா ஓகே இல்லை டிக்கெட் ஓப்பன் வாடா மச்சான் என்ன என்னாச்சு 2 பேர் ஜனநாயகன் ரிலீஸ் ஆ டிக்கெட் போட்டுடலாம் ஓப்பன் ஆனா வந்துருவல நானா கால் பண்ணிட்டேன் நானே தெரியல வழியே மாட்டேன் 2 நாள் மேல ஆச்சு நான் ஃபோன் வச்சு எடுக்கவே இல்லை நான் மெசேஜ் போட்டேன் எடுத்தே வரல நீடா பேசுனியா பார்க்கலையா என்னடா நீ ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படி இதுவே இல்லாம இருக்க அவன் மேல சரி ஓகே வீட்டுக்கு இருக்காப்பா வீட்டுல தானே இருப்பா செக் பண்ணுவோம் உள்ள யாருப்பா? அருணாரு வாங்கண்ணா எப்படி ஹாய்ண்ணா. எப்படிண்ணா இருக்கீங்க? சரி உள்ள வாங்கண்ணா உள்ள. எப்படி இருக்க நான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பாத்திரமா வச்சு ஸ்கூல்லாம் எப்படி போகுது அந்த பக்கம் போ. டீ காஃபி எப்படி? ஜானுங்க அது ஜான் இப்போ இல்லைண்ணா, வெளியே போயிருக்கேன். என்னடா ஏதோ தேங்கி பேசுறேன் என்னாச்சு எங்க ஜானு ஜான் இப்போ இல்லைண்ணா, வீட்டில் இல்லைண்ணா. ஏய் அவன் தான் கேட்குறான்ல என்னன்னு சொல்லு. ஜான் எங்க இருக்கான்? ஃபோன் அடிச்சு எடுக்கவே இல்லை. ஊருக்கு இது போயிட்டானா? அண்ணா இல்லைண்ணா, அம்மா அப்பா ஜான் அந்த ஹாஸ்டல் சேர்த்துட்டாங்க. என்னடா சொல்ற? ஹாஸ்டல்? ஹாஸ்டலா? ஆமாண்ணா, ஜான் ஹாஸ்டல் சேர்த்துட்டாங்க. ஜானோட சேர்க்கை அம்மா அப்பா பேச மாதிரியா கேட்க மாட்டேங்கிறான், அப்புறம் மார்க் சரியா எடுக்க மாட்டேங்கிறான். ஸோ அதனால அம்மா அப்பா ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க. டேய் எந்த ஹாஸ்டலு கிட்டே தூரமா தெரியுமாடா? அண்ணா அந்த சின்ன வேலை மட்டும் இருக்குது, போயிட்டு வந்துடுறேன். சரி ஸ்வீட் வேணுமா? டேய் என்னடா ஆச்சு ஆக்ஷன். ஏடா இவன் ஹாஸ்டல் போயிட்டு வந்துடுறான். என்னடா சொல்ற? நீ ஏன்டா எதுவுமே பேசாம இருக்க? உனக்கு என்னடா ஆச்சு? ஏன் சண்டை போட்டீங்களா? டேய் இதெல்லாம் ஒண்ணுடா. அப்புறம் நீங்க எல்லாமே டேய் நான் என்னடா பண்ணேன் என்னையும் சொல்ற நல்லா பேசலாம்னு சொல்லி நான் தான் நீங்க எல்லாமே. டேய் கேளுடா அவன்கிட்ட நான் என்ன பண்ணேன்ட்டு. ஸ்ரீராமே அன்னைக்கு ஜானை அடிச்சான்டா. டேய் நான் அவ்வளவு சும்மானா அடிக்கல, சும்மா அடிச்சேன் நானு. என்ன சும்மா இல்ல அடிச்சல. இப்ப அடிச்சனால தான் அவன் என்ன பேசினான் அன்னைக்கு? என்ன பேசினா? அவன் ஒண்ணும் பேசல. அவன் நீ தான் தேவையில்லாம அடிச்சான் அவன். சும்மா சாப்பிட்றேன்னு சொன்னா டென்ஷன் ஆகாதடா. ஏய் என்னடா ஆச்சு? டேய் முகமது அன்னைக்கு என்னை கூப்பிட்டான்டா இவன். என்னையும் ஜானையும் கூப்பிட்டான். நாங்க போனோம் ஓகேவா. நாங்க நல்லா தான் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு ஜான் ஏதோ பேசிட்டு இருந்தான். சரி செத்துருவேன் அப்படி இப்படின்னு வளரணும் ஓகேவா. அவன் அதுக்கு சொன்னான்டா, அதுக்கு இவன் அடிச்சிட்டான்டா. எதுக்கு அடிக்கணும்னு கேக்குறான். அவன் ஒரு மாதிரி அழுதுட்டே போயிட்டான்டா. டேய் என்னடா ஆச்சு? ஏன்டா சண்டை போட்டீங்க? டேய் நான் தான் கேட்டுட்டு இருக்கேன், என்ன ஆச்சு சொல்றாடி. டேய் நான்லாம் அடிக்கல. நான் அடிச்சாலும் ஒரு ரீசன் இருக்கு அது பின்னாடி. சும்மா என்ன ரீசன்? அவன் ஒண்ணுமே பண்ணல. சாவு போறேன்னா நீ சும்மா இருப்பியா? சாவ போனா என்னடா சும்மா இருப்பியா? அவன் சொன்னதானே செஞ்சான். செத்தான் உண்மையாவே. இந்த மாதிரி ஏதாச்சும் நடந்தா தெரியும்டா அவங்களுக்கு. என்னடா பண்ணு? டேய் என்னடா என் மேல தப்பே இல்ல. என்னடா நம்மளுக்குள்ளே அச்சீவ் பண்ணாதடா. நீ ஏன்டா நம்மளுக்குள்ளே அச்சுக்கிறோம்? என்னதான் ஆச்சா நீங்க சொல்லுங்கடா. சரி விட்ரா, நடந்துச்சு. அப்புறம் இங்கே பண்ண முடியாது. நம்ம போய் பார்க்கலாம் எங்கே சேர்த்துருக்காங்க, எந்த ஹாஸ்டல். சரி வாசிமா பாரு. என்னடா சொல்ற? இப்ப போயிட்டு எந்த ஹாஸ்டலு எங்கன்னு போய் தேடுறது? நம்ம ஏரியாவில் இருக்க எல்லா ஹாஸ்டலும் தேடி பார்க்கலாம்டா. உனக்கு ஓகேடா? நம்ம ஹாஸ்டல் வந்து நிறைய இருக்குல்லடா, நிறைய ஹாஸ்டல் இருக்கு இங்க ஏரியாவில்.
இல்ல இல்ல நம்ம தேடலாம். இந்த மாதிரி இல்ல ப்ரோ. டேய் என்ன ஜான் எல்லாத்தையும் தெரியாச்சு. எல்லா ஹாஸ்டலையும் பார்த்தோம், எதுவுமே இல்லை. என்ன பண்றது? நம்மளும் ரொம்ப நேரமா தேடிட்டு தானே இருக்கோம். இருந்தாலும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல, ஒன்றும் தெரியல. கால் பண்றாங்க. யாரா? ஹலோ இப்போவா? வரேன். எப்ப பார்த்தாலும் காரணம் தெரிஞ்சு போ வா இப்ப நாங்க பார்த்து லொகேஷன் நீங்க தான் காட்டுது. இல்லையா? சரி சர்ச் பண்ணா. இந்த ஏரியாடா? தெரியல, கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போட்டிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் இங்க செக் பண்ணி வைப்போம். கரெக்ட் செக் ஏய் அங்க இருக்கான் பாருடா. டேய் ஜான். ஏய் ப்ரோ. ஏய் ஏய் என்னதான் கேட்க என்ன ஆச்சு? என்னடா புரியாது? சொன்னா முடியாதா? என்னடா முடியாது? என்னாச்சு? நிறைய பிரச்சனை இருந்துச்சு. என் படிப்படி லாஸ்ட் பண்ணிருந்தாங்க. நீ பாட்டில் இருக்கவங்களுக்கு அப்புறம் அம்மாவுக்கு அப்பா சொன்னேன். அதுக்கப்புறம் நான் ஹாஸ்டலில் சீக்கிராங்க. அது காலேஜ் கேட்க வேணாம் தான் நான் விட்டுட்டேன். அதுக்கெல்லாம் என்ன பேசலாம்? அன்னைக்கு இதான் சொல்லுவாங்க. ஆமாம் சரி விட்றா. இதுக்கப்புறம் நாங்கள் வேலை டெய்லியும் பார்த்துட்டு தான் போகிறோம். விடு. சில ஃபீல் பண்ணாங்க. சரி வாங்க வெளிய போலாம். உங்க ஹாஸ்டல் வாழை நான் பேசிடுறேன். போகும்போது ஆமாடா நாங்க பேசிடுவோம். சரி வா போலாம். தட்டு விரா வர. வாடா. வாடா எப்படி இருக்க? நல்லா இருக்க. என்ன திடீர்னு வந்திருக்க? சும்மாதான் நான் பாத்துட்டு போலான்ட்டு. எப்படி இருக்க? நல்லா இருக்க. இதுடா பார்சல். உனக்கு தான் வந்து இந்த பாஸ் எனக்கா? டேய் என்னன்னு பாப்போம். டேய் என்னடா கிழிச்ச? காரணம் மச்சான் தெரியாம கீழ்ச்சிட்டேன். தத்து பாப்பு காரணம் மச்சான் தெரியாம கீழ்ச்சிட்டேன். டூர் ரஞ்சித்னு போட்டிருக்கு. ஜெஸ்ஸிடா. டேய் மச்சான் தமிழோட ஜெர்சிடா. ஜெஸ்ஸிடா. மச்சான் நல்லா இருக்குல்ல? அசோசியேஷன் நான் சொன்னது ஜெர்சி வருதுன்ட்டு. ஒரு பல நாள் கனவுல.
மச்சான் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குடா. என்னோட இப்பதான் வந்திருக்கு. உட்காரு. இங்கே சாப்பிட போலாமா? வெளில போலாம். ஃப்ரெஞ்ச் பார்க் போலாம். சரி, ஓகே. ஆக்ஷன். இருடா மச்சான், அவனை கால் பண்றான். ஹலோ, சொல்றா. இந்த வாரம் இந்தா வந்துடும். அதான் வந்துட்டே இருக்கான். யார் மச்சான்? முகமது மச்சான். என்னாச்சா? ஜான் ஹாஸ்டல் வர சொன்னா என்னன்னு தெரியல. இமிடியேட்டா வர சொன்னான். இம்மிடியேட்டா? சரி வா போயிடலாம். ஏதாச்சும் அவசரமா இருக்கும். டேய் ஜெர்சி போய் காட்டலாமா? போட்டே வா. சரி, ஓகே. இல்ல மச்சான், கட்டிட்டு கையில எடுத்துட்டு வரேன். அழுக்காயிட்ட போகுது. இத பாரு, சொல்ல வேண்டியது என்னோட கடமை. இதுக்கு மேல உன் லைஃப் உன்னோட விருப்பம், அவ்வளவுதான். அப்படியே ரஜினேஷன். அவ்வளவுதான்.